வெல்கம் டு மாடர்ன் தமிழ். இன்னைக்கு வாரணாசி காசியில் இருக்கிற கங்கை நதிக்கரையில் போட் ரைடை பற்றி தான் பார்க்க போகிறோம். காசிக்கு வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய விஷயங்களில் இந்த போட் ரைடு ஒன்று. இங்கே 500க்கும் மேற்பட்ட போட்கள் இருக்குது. இங்கே நமக்கு எப்படி தேவையோ தனியாக போனாலும் தனியாக ஒரு போட் எடுத்துக்கலாம், ஃபேமிலியாக குரூப்பாக போனாலும் சரி, இல்லை மொத்தமாக போவாங்க. இதில் 100, 200, 500 அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரியான போட்டை நமக்கு எது கன்வீனியன்ஸாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி இந்த மாதிரியான ரைடு போய்க்கலாம். இது ஒரு ½ ஹவர்லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆகும் இந்த ஒரு ரைடை முடிக்கிறதுக்கு. இதில் ஒரு சிலர் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறதுக்கு மட்டும் இந்த ரைடை பயன்படுத்துகிறாங்க. காசியில் மொத்தம் 84 படித்துறைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த போட் ரைடு எடுத்து போனோம் அப்படின்னா முக்கியமான படித்துறைகளில் கண்டிப்பாக பார்க்க முடியும். காசிங்கிறது 3000 வருஷம் பழமையான ஒரு நகரம். இங்கே முக்கியமாக புனித நீராடுறதுக்கு தான் வராங்க. ஆனாலும் எல்லா காத்துலையும் இந்த மாதிரி புனித நீராட மாட்டாங்க. முக்கியமாக ஒரு சில காத்து இருக்குது. ஆசி காத், தஸ்வமே காத், ஆதி கேசவ காத், பஞ்சகங்கா, மணிகர்ணிகா காத். இங்கே தான் அதிகமாக புனித நீராடுவாங்க. மற்ற இடங்கள்லாம் அந்த மாதிரி அதிகமான போட்டுகள் நிற்கிறத பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திர காத் அப்படின்னு இருக்குது. ஹரிச்சந்திர மகாராஜா, அதாவது உண்மையே மட்டுமே பேசுவார் பார்த்தீங்களா, அவர் சுடுகாட்டில் வேலை செஞ்சார் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. அவர் வேலை பார்த்தது இங்கே தான் காசியில். அவர் வேலை பார்த்த சுடுகாட்டுக்கு அவர் பேரே வச்சுருக்காங்க, ஹரிச்சந்திர காத் அப்படின்ட்டு. இந்த கங்கை அப்படிங்கிறது பார்க்க நதி மாதிரி இல்லாமல் ஏதோ கடல் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு நேரில். இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ போட்டு, ஒரு 500க்கு மேலே போட்டு இருக்கும். அதை எப்படி கரெக்டாக நிப்பாட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதே தெரியலை. இந்த கங்கை காசியில் என்ன ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, மற்ற எல்லா ஊர்லேயும் கங்கை வடக்குலேருந்து தெற்கு நோக்கி தான் பாயும். ஆனால் காசியில் மட்டும்தான் தெற்குலேருந்து வடக்கு நோக்கி பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க. காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு 4 பக்கமும் என்ட்ரன்ஸ் இருக்கும். அதில் ஒரு என்ட்ரன்ஸு பார்த்தீங்கன்னா இந்த கங்கை நதி பக்கம் இருக்கும். இங்கே கூட லைன் நிற்கும். இங்கேருந்து கோயிலுக்குள்ளே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். கங்கையோட மறுமுனைக்கு தான் இப்போ இந்த போட்டு போய்கிட்டு இருக்கு. கூட்டம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இங்கே எந்த பக்கம் எவ்வளோ கூட்டம் இருக்கோ அந்த பக்கம் அந்த அளவுக்கு கூட்டமே இல்லை. இங்கே பார்க்கும்போது ஒரு 1% கூட கூட்டம் கிடையாது மறுபக்கம். ஆனால் இங்கே சிலர் குளிக்கிறாங்க, சில கடைகள்லாம் இருக்குது. இங்கே கூட்டமே வேணாம், நாங்கள் தனியாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா இந்த பக்கம் வந்துக்கலாம். அந்த போட்லேருந்து ஏதோ சாப்பாடு மாதிரி பிரெட் மாதிரி இருக்குது, அது போட்டு போய்கிட்டே இருக்காங்க. அதனால் எல்லா பறவைகளும் அந்த போட்டு முன்னாடியே போயிட்டு இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெறிச்சோடி இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த பக்கம் கொஞ்சம் குளிக்கிறாங்க. இந்த ஒட்டகம், குதிரை இதெல்லாம் கூட இந்த பக்கம் இருக்குது. இங்கே போட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நின்றுச்சு. இந்த போட்லேருந்து சில பேர் இறங்குனாங்க, சிலர் ஏறவும் செஞ்சாங்க. இவங்களை இப்போ அடுத்த முனைக்கு கூப்பிட்டு போவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவில்கிட்ட போய் நிப்பாட்டுவாங்க. அங்கே கோயிலுக்கு போகிறவங்க இறங்கணும் அப்படின்னா அங்கே இறங்கிக்கலாம். அதுக்கப்புறமா திரும்ப நம்மளை எங்கே ஏற்றுனாங்களோ அங்கேயே கொண்டு போய் இறக்கிடுவாங்க. காசியில் சும்மாவே கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். அதுவும் இங்கே மகா கும்பமேளா நடக்கிறப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அதிகமாகிருச்சு. அங்கே மகா கும்பமேளா வர்ற பாதி பேர் பார்த்தீங்கன்னா காசிக்கும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லியும் காசியில் பார்த்தீங்கன்னா கங்கா ஆரத்தி அப்படின்னு நடத்துவாங்க. அது டெய்லியும் நடக்கும். இங்கே கூட்டம் அதிகமானதுனால இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க.
இந்த மகா கும்பம் முடிகிற வரைக்கும் இதை பண்ணவே இல்லை. அதுக்கான கூட்டம் அந்த அளவுக்கு இருக்குன்னு. போட்டு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கோயில்கிட்ட ஒரு 5 நிமிஷம் நிப்பாட்டினாங்க. கோயிலுக்கு யாராவது போகணும் அப்படின்னா அங்கே ஏறி இறங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் அங்கேருந்து ஏறவும் செஞ்சாங்க போட்டில். திரும்பவும் அங்கேருந்து போட்டு நம்மளை எங்கே ஏற்றுனாங்களோ அதே இடத்துக்கிட்ட போயிடும். மொத்த காசியை பற்றியும் சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு நாள் முழுக்க வீடியோ எடுத்தாலும் பத்தாது. அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது காசிக்கு. காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. காசிக்கும் அன்னபூர்ணிக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இங்கே எப்படி சிவன் வந்தார், காசி விஸ்வநாதர் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இங்கே ஏன் இந்த பிணங்கள் 24 மணி நேரம் எரியுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இப்படி ஒவ்வொன்றை பற்றியும் படிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க எடுக்கலாம். அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது இந்த காசியை பற்றினி. எனக்கே இன்னும் அந்த அளவுக்கு தெரியாது. அந்தந்த ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது தான் அந்த இடத்த பற்றி இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது தெரிய வரும். காலபைரவரை பற்றி பார்த்தாலும் இங்கே தான் காலபைரவர் வந்து முத காலபைரவருக்குன்னு கோயில் வந்தது காசியில தான் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லப்போனால் அந்த காசியை வந்து காப்பாத்துறதே, காவல் காக்கிறதே காலபைரவர் தானா. இங்கே காசியில ஒவ்வொருத்தரும் வசிக்கிறதுக்கு அவர்கிட்ட தான் அனுமதி கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிவனும் பார்வதியும் எங்க இருந்தாலும் காலையில 4 மணிக்கு அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்ற டயத்துல கண்டிப்பா காசி வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காகவே இந்த காசியில் 4 மணிக்கே நட திறந்துருவாங்க. மற்ற எந்த ஊர்லேயும் மற்ற சிவன் கோயிலை விட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கே நட திறந்துருவாங்க. 2 மணிலேருந்தே அந்த வந்து கியூ வந்து நிற்க ஆரம்பிச்சிடும் இங்கே காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு. உலகத்திலே பழமையான நகரங்களோட லிஸ்ட் எடுத்து பார்த்தா அதில் கண்டிப்பாக காசி இருக்கும். இப்போ காசி வாரணாசி அப்படின்னு மாற்றினாங்க. அதுக்கப்புறம் இப்போ பனாரசி அப்படின்னு மாற்றிட்டாங்க. இப்போ பேர் என்னதான் மாற்றினாலும் நிறைய பேருக்கு காசி அப்படின்னா தான் தெரியும், வாரணாசிங்கிறத விட. நாங்கள் அந்த போட்டில் போய்கிட்டு இருக்கும்போதே அந்த போட்லேருந்து ஒருத்தர் இந்த ஒவ்வொரு காட் இங்கேருந்து பார்த்தாலே தெரியும், அந்த ஒவ்வொரு படித்துறையாக அந்த ஒவ்வொரு காட்டும் அதுக்கு என்னென்ன பேர் இருக்குது, அது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படி முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படியே சொல்லிக்கிட்டே வந்தார். இது வந்து அவர் ஹிந்தியில் சொல்லிக்கிட்டே வந்தார். அதுபோக மோட்டர் இறைச்சல்லாம் அதிகமாக இருந்ததுனால நான் அதை ரெக்கார்ட் பண்ணலை. மோட்ரு வந்து சவுண்டு வந்து அதிகமாக இருந்துச்சு. அதனால் அதை எடுத்துகிட்டு நான் மியூசிக் போட்டு இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த காசி நகரத்தை உருவாக்குனதே சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்றாங்க.
நான் இறங்க வேண்டிய இடத்துக்கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே இருந்தால் போட்டில் ஏறணும். ஒரு 40 நிமிஷம் எப்படி போச்சு அப்படின்னே தெரியல. நான் ஃபஸ்ட் டைம் வந்ததுனால எல்லாத்தையும் ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே பார்த்தேன். அதுலேயே நேரம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக போயிடுச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.